பல்ல பிரஷ் பண்ணும்போதோ அல்லது பிரஷ் பண்ணிட்டு துப்பும் போதோ ரத்தம் வருதா? பலர் இதை சாதாரணமா நினைக்கிறாங்க. பட் இது ஈறுகள் உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான வார்னிங். ஈறுகளில் ரத்தம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஜிஞ்சவைட்டிஸ், அதாவது ஈறுகளில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன். இதனால தான் பற்களை ஒட்டி படிகிற பிளாக்னாலேயும் படிமன்களாலேயும் உங்கள் ஈறுகள் வீங்கி அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். ரத்தம் வர்றது மட்டும் இல்லை, ஈறுகளில் வீக்கம் ஏற்படலாம், வாய் துர்நாற்றம் ஏற்படலாம், அதே மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் ஏற்படலாம். இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தினா இதனால இன்ஃபெக்ஷன் அதிகமாகி உங்கள் பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிடும். இதனால ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு பல்லா ஆட ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்றது? அப்பவே சொன்னேன், கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. இதை தவிர்த்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், பற்கள் கோணல் மானலாக இருக்கிறது, அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் போன்ற வேறு சில காரணங்களாலையும் ஈறுகள் வீக்கம் அடையலாம். உங்கள் ஸ்மைல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்கள் ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீட் ஆச்சுன்னா இக்னோர் பண்ணாமல் சீக்கிரமாக ஒரு டென்டிஸ்ட் போய் பாருங்கள். என்ன ஆச்சுங்க சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. அதையும் போர்டுல எழுதல. அது பையன் எழுதுறதுக்கு மறந்துட்டான். இல்ல, அவ்வளவு பெரிய படிப்பு எழுதுறதுக்கு இடம் இல்லை.